தலைவர்கள் எல்லாம் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நாளைய தமிழக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல எங்களுக்கு இந்த தேசிய நாட்டு நலப்பணி திட்டம் செயல்படுகிறது. இத்திட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 4,50,000 பேர் SSSல் உள்ளனர். இந்த திட்டத்தினால் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் இளம் வயதிலேயே நாட்டுப்பற்றையும் சமூக பணிகளையும் கற்று நல்ல பழக்கங்களுக்கு உட்படுகிறார்கள். இத்திட்டத்தினை ஊக்கப்படுத்த வேண்டியது மத்திய மாநில அரசினுடைய கடமை. ஆனால் மத்திய பாஜக அரசு இத்திட்டத்திற்கான நிதியை குறைத்து முடக்க முயற்சிப்பது நல்லதல்ல. மாநில அரசு இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மதுக்கடைகளை மூடுவதால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய பொருளாதார நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு கருத்துக்களை கேட்டறிய வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் மதுக்கடைகளுக்கு மூடுவிழா நடத்த வேண்டும் அல்லது படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கக்கூடிய நிலையை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இதுபோன்ற அறிவிப்புகள் நிச்சயமாக மக்களுடைய வரவேற்பை பெறும் என்று கருதுகிறேன். ஒரே தமிழ்நாடு, ஒற்றுமையான தமிழ்நாடு, அதுதான் மக்களுடைய விருப்பம். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே அது மக்கள் மன்றமாக நடக்க வேண்டும். குறிப்பாக இந்த மானிய கோரிக்கைகள், மசோதாக்கள் எல்லாம் நல்ல முறையிலே விவாதத்தோடு நடைபெற்று நிறைவேற்றக்கூடிய நல்ல சூழல் ஜனநாயகத்திலே இருக்க வேண்டும். இதைத்தான் வாக்களித்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதற்கேற்றவாறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஆக்கப்பூர்வமான முறையிலே நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான அவையாக அந்த அவை அமைய வேண்டும். மத்திய அரசு தமிழக திட்டங்களை கிடப்பிலும் நிலுவையிலும் போட்டிருப்பதை சட்டப்பேரவையிலே பேசி தீர்வு காணக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும்.